அவரவருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இப்படி தான் க்ரியேட் பண்ணணும், அப்படி தான் அப்படி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு நடிக்க வரல. என்ன சொல்லி எதுனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஊ ஈன்னு சொல்லி வரல. இப்போ நான் இந்த ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் ஏஐக்கு நம்ம அடாப்ட் ஆகுறது, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணி இதெல்லாம் இருந்து குத்தி இருந்து வரையணும்னா எடிட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் உத்தமம் எல்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது. பண்ணி பார்த்து எது கரெக்டாக வருதோ அதை அவுட்புட் போடுவாங்க. என்ட்ரு தட்டுனா ஐயோ ப்ராம்ப்ட் தருமா, இமேஜ் தருமா, ஐயோ ஸ்டாப். ஓ ஒப்பாசிட்டி குறைஞ்சிருக்கா தானே பார்த்தேன். சரி ஹாய், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து நான் டிசைனரு, அவன் டெவலப்பரு. அப்போது அந்த ஆப்புக்கு என்னென்னா அந்த ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்காக, அந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் காட்டுறதுக்காக ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த இமேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இப்போ ஒரு ஆப்பை கிளிக் பண்ணியாச்சுன்னா, அந்த ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணியாச்சுன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் இமேஜஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த இமேஜில் உள்ள ஒரு இமேஜை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் தான் நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இந்த பாருங்கள், இப்படி நிறைய இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஏஐ யூஸ் பண்ணி தான் இந்த இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜை கொண்டு ஃபிக்மாவில் வச்சு எப்படி நமக்கு தேவையோ அப்படியே ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, ப்ளே ஸ்டோரில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் இந்த ரெசல்யூஷனில் தான் இருக்கணும், இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படி. அப்போ அதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் 16:9 ரேஷியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு போட்டிருந்து. அப்போ நான் 16:9 ரேஷியோனா லேண்ட்ஸ்கேப்பு, இதே இது 9:16னா இப்படி இருக்கும் போர்ட்ரைட். சும்மா சரிச்சு வச்சு காட்டினேன், இது வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சால் போதும். சரி, இப்போ 16:9 ரேஷியோனா நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ண தொடங்குவோமா? 16:9 ரேஷியோனா ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், 16:9 ப்ரெசன்டேஷனுக்குள்ளே ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒரு 16:9 ரேஷியோ வரும். ஜஸ்ட் என்ன பண்ணுவோமா, ரீக்ரியேஷன். அப்போது ஃபஸ்ட்டு சரி, இப்போ ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த வீடியோ 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒரு பார்ட் வந்து இந்த இருக்குது தெரியும் பார்த்தீங்களா, ஒரு 4 இமேஜஸ். இந்த 4 இமேஜஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு நான் ChatGPTயே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ChatGPTட்டே ஒரு ப்ராம்ப்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ChatGPTட்டே நான் ஜென்ரேட் பண்ணி கேட்க போகிறேன். ஓகே, இப்போ புதிய சேட் எடுத்துக்கிட்டு நான் அதில் சொல்லியிருக்கேன், ஐ நீட் டு கிரியேட் அன் இமேஜ், ஸோ ஐ நீட் எ ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்ட், ஆக்ட் அஸ் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் எக்ஸ்பர்ட். ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்டாக இருந்துக்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன், ப்ராம்ப்ட் வேணும் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, நீ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்டாக நடந்துக்க. இந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்னா, எனக்கு அதில் மல்டிபிள் இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும், நான் சப்ஜெக்டை மட்டும் மாற்றியே மல்டிபிள் இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும், வேறு ஸ்டைல் எதுவும் மாறக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். டோன்ட் சேஞ்ச் த ஸ்டைல்ஸ் ஆஃப் தோஸ் இமேஜ், the image ratio must be in square. The first image I need to generate is அப்படின்னு போட்டுட்டு என்னோடய ஃபஸ்ட் இமேஜ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். 2 டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட் இமேஜ் பார்ப்போம். எந்த இமேஜை ஃபஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம்? இந்த பின்னாடி ஒரு பவுல் இருக்குது, சிங்கிங் பவுல், அது வந்து டிபெட்டியன் பவுல்னு நினைக்கிறேன். அதை போய் பார்ப்போம். அதை ஜென்ரேட் பண்ணுவோமா? ஏ டிபெட்டியன் பவுல் பிளேஸ்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட். எந்த மாதிரி ஒரு டோனில் வேணும் கேட்போமா? அது டீல் ஆரஞ்சு இல்லை கோல்டன் கேட்போம். கோல்டன் பேலட் ஸ்டைல், சாஃப்டாக இருக்கணும், சாஃப்ட் லைட்டிங். இதை போட்டு பார்ப்போம். இவ்வளோ தான் எனக்கு இப்போ மண்டையில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன ப்ராம்ப்ட் அடிக்க தெரியாது. மேக் திஸ் above prompt into professional image generation prompt போட்டுட்டு ஒரு என்டர் தட்டினா அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ராம்ப்ட் நமக்கு கொடுக்கும். சப்ஜெக்ட் சென்டர் பொசிஷன் பிளேஸ், இதுதான் யுவர் ஃபஸ்ட் இமேஜ் ஃபில்டு ப்ராம்ப்ட். ஓகே, இஃப் யூஆர் யூஸிங் மிட்ஜர்னி யூ கேன் அப்பண்ட். இது எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்ப்போமா? காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு சேட் எடுத்துக்கிட்டு ஜெனரேட்
இமேஜ்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட் என்டர் தட்டிட்டு கீழே போட்டுட்டு ஒரு என்டர் தட்டியாச்சுன்னா நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குமான்னு பார்ப்போம். கொடுக்குது. எஸ், இது கொஞ்சம் நல்ல ஜூம் ஆகிருக்க மாதிரி இருக்குது. நமக்கு இப்படி வேண்டாம். நான் இப்போ திரும்ப சொல்ல போகிறேன். எடிட்னு சொல்லிவிட்டு த சப்ஜெக்ட் ஆஃப் தி இமேஜ் இஸ் வெரி மச் zoomed, but I don't want this. Need some breathing space around the subject. Need more breathing space. போட்டு அனுப்பியாச்சுன்னா அது திரும்ப அதை நமக்கு கரெக்ட் பண்ணி தரும். ஓகே, கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகி கிடச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். டவுன்லோட். அதுக்கப்புறம் என்ன இமேஜ், அந்த ஃபாரஸ்ட்டில் குருவி இருக்குது, அதை அப்படி போட்டு வச்சுருமா. எங்கே போச்சு ஓகே. அடுத்து திரும்ப அதே ப்ராம்ப்ட் எடுப்போம். நமக்கு இதே ஸ்டைலில் கிடச்சா போதுமே, அதனால் அதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பற்றி அந்த மெயின் சப்ஜெக்டை மட்டும் மாற்ற போகிறேன். ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் கோல்டன் பேலட் வித் வார்ம் டோன்ஸ் டிஃபிஷியலி. ஓகே. Birds in the forest singing. சும்மா போட்டுவிடும். மெயின் சப்ஜெக்டை மட்டும்தான் நான் மாற்றுறேன், பார்த்தீங்களா, வேறு எதுவுமே மாற்றலை. சென்டர்டு கம்போசிஷன் பிளேஸ்டு நேச்சுரலி வித்தின் த serene ஃபாரஸ்ட் என்விரான்மெண்டல் கோல்டன் கலர் பட்டு வித் வார்ம் டோன்ஸ் சாஃப்ட் லைட்டிங் சினிமேட்டிக் அட்மாஸ்பியர் ஹை டீட்டெயில் அல்ட்ரா. ஐயோ, இது என்ன திரும்பவும் குருவியை மட்டும் அதில் ஆட் பண்ணி தந்துருக்கு. எனக்கு குருவி வேண்டாம். நான் இந்த திரும்ப அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீட் டு சேஞ்ச் தி சப்ஜெக்ட் ஆஃப் த இமேஜ்னு போட்டுட்டு என்டையர்லி ரிமூவ் தி பவுல் கான்செப்ட். நவ் ஐ நீட் டு ஜெனரேட் an image that must show the birds as a subject அப்படின்னு போட்டுட்டு ஒரு give me promptனு கேட்போம். give me an altered prompt போட்டு ஒரு என்டர் தட்டியாச்சுன்னா அது நமக்கு ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சொல்லுவோம். ஐயோ, அது தப்பாக புரிஞ்சு. சரி பார்ப்போம் அது என்ன புரிஞ்சிருக்குன்னு. give me an altered prompt தானே கேட்டேன். ஓகே, இது போதும். இல்லைனா இன்னொன்று கேட்போமா, ஐ நீட் மோர் பேர்ட்ஸ் ஹியர் இன் திஸ் இமேஜ். ரெண்டு தட்டியாச்சுன்னா அது இப்போ நமக்கு இமேஜ் நிறைய பேர்ட்ஸ் வச்சு தரும்னு நினைக்கேன். பார்ப்போம். எஸ், இந்த இமேஜ் போதும். இதை ஒன்று எடுத்துருவோமா, டவுன்லோடு. ஓகே, இனி அடுத்து அது இமேஜ் ரெயின் ஆன் ஷெட்டு. இதை அப்படியே போட்டுருவோமா, திரும்ப ChatGPT கிட்ட இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி திரும்ப இப்படி போட்டுட்டு இந்த give me an altered prompt ஃபஸ்ட் எடுத்து போடும். இது பழைய சப்ஜெக்ட் எடுத்து இதில் போட்டுட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு தட்டிட்டு என்டர்ல ரிமூவ் த பேர்ட்ஸ் கான்செப்ட். now generate the image must show the rain on shed as a subject போட்டுட்டு இப்போ பேர்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டை மாற்றிட்டு ரெய்னிங் ஆன் தி ஷெட் சென்டர்ட் பொசிஷனை மாற்றும். பிளேஸ்டு நேச்சுரலின்னு இருப்போம். ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் கோல்டன் கலர். சரி ஓகே, இப்போ இது ப்ராம்ப்ட் தருதான்னு பார்ப்போம், இல்லைனா இமேஜ் தருதான்னு பார்ப்போம். ப்ராம்ப்ட் தருது. A realistic wooden shed as a center subject, rain generally fall visibly striking on rope captured in center. ஓகே, இந்த ப்ராம்ப்ட் எடுத்து போட்டு பார்ப்போம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணாது. ஜெனரேட் இமேஜ் ஷிஃப்ட் என்டர் போட்டுட்டு அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டியாச்சுன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலி இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ண தான் எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணது தானே. இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் கூட ஜென்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற பழைய ஃபோட்டோஸை நான் வச்சு ஜென்ரேட் பண்ணிட்டு இமேஜ் ஃபிக்மாவில் பண்ணியிருக்கலாமே. பார்ப்போம் என்னது. வாவ், இதுதான் எதிர்பார்த்தேன். டவுன்லோட். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே எடுக்கணும்னா நல்ல டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் எல்லாம் கொடுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து ரிவர் வாட்டர் ஃப்ளோ.
இல்லைனா லேக் நியர் மவுண்டன்ஸ் நியர் லேக் அப்படி ஏதாவது போட்டு பார்ப்போமா இந்த இமேஜ் அடுத்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. சும்மா பாராட்டும், சூப்பர். ஓகே, நவ் ஐ நீட் டு create another image. The subject is lake and mountains around and within it. அப்படின்னா அதை சுற்றியும் மலைகள் இருக்கணும், அந்த ரிவர்லையும் இருக்கணும். இந்த இதை கொடுத்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணும். அடுத்து நான் இன்னொன்று எடுத்தேன், நீட் டு சேஞ்ச் தி. ஸோ காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர், கிவ் மீ ஆல்டர்னேட்டிவ் ப்ராம்ப்ட்டு. ஸோ லேக் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டி பார்ப்போம் என்ன வருதோ. ப்ராம்ப்டா இல்லை இமேஜா? ப்ராம்ப்ட். ஓகே, ப்ராம்ப்ட் வருது. ப்ரொஃபஷனல் இமேஜ், ட்ராங்குவில் லேக் அஸ் எ சென்ட்ரல் சப்ஜெக்ட் சரௌண்டட் பை மெஜஸ்டிக் மவுண்டன் ரிஃப்ளெக்டட் கிளியர்லி இன் வாட்டர். சும்மா இதை பார்ப்போம் என்ன இமேஜ்ன்று போட்டுட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர் தட்டிட்டு ஜெனரேட் இமேஜ் போட்டுட்டு ஒரு என்டர் தட்டியாச்சுன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு நடிக்க வரல, என்ன சொல்லியதுன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஈன்னு சொல்லி வரல. அதான் நான் என் ஃப்ளோவில் அப்படி எப்படி நான் இருந்து பண்ணுவேன்னு அதே மாதிரி பண்ணி அதுவும் பேசி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா தானே இருக்குது, எடுத்துருவோம். வியூவை மாற்றி கேட்போமா. நவ் தி கேமரா ஆங்கிள் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். I need to change the view of this same scene. The scene must be aesthetical. இது ஏதோ சுகமான ஒரு வார்த்தை, நான் சும்மா போட்டு பார்ப்போம். ஏஸ்தட்டிக்கல். நானும் கொஞ்ச நாளாக ஒரு கோர்ஸ் UI/UX கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு சிலபஸ் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இதில் சிலபஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடக்கலை, கையிலிருந்து வேலையும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, இதை எடுத்துருவோமா. டவுன்லோட். ஓகே, நமக்கு இமேஜஸ் எல்லாம் ரெடி. அப்போ அந்த இமேஜஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவோமா. Ctrl+Shift+K. ஐயோ, இது எனக்கு இமேஜ் பார்க்காதீங்க. பிக்சர்ஸ் இல்லை டவுன்லோட்ஸ். பார்த்தீங்களா, இந்த பட்டி இந்த இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணி எடுத்தது தான். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்தது இது 4 டவுன்லோட் போட்டுட்டு 1 2 3 4. இது ஏன் கோல்டனில் எடுத்தேன் தெரியுமா? ஏன் எடுத்தேன் தெரியுமா? இப்போ நாங்கள் பண்ண ஆப் வந்து கம்ப்ளீட்டாக எதுக்கு நான் உங்கள்ட்ட காட்டியே தரேனே பாருங்கள், ஹை ஃபெடிலிட்டி இதெல்லாம் நான் பண்ணது தான். இப்போ நாங்கள் பண்ண ஆப் வந்து ஒரு சவுண்ட் ஆப். சரியா, இந்த சவுண்ட் ஆப்பில் வந்து எல்லாமே எனக்கு என்ன கான்செப்டில் என்ன மைண்டில் என்ன இருக்கணும்னா, இது நம்ம ஒரு இருட்டில் மெழுகுத்திரி கொளுத்தி வச்சா அந்த லுக் எப்படி இருக்கும், அந்த இதை வந்து இந்த ஆப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் எடுத்தது. இது வந்து ஸ்லீப் சவுண்ட்ஸ். ஓகேவா, இந்த சவுண்ட்ஸ் வந்து மெயினாக இந்த ஆப்போட கான்செப்ட் வந்து என்னென்னா லேயர் யுவர் சவுண்ட். அப்படின்னா இப்போ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சாச்சுன்னா நம்ம அந்த ஹெட்செட்டை போட்டு வச்சுட்டு இந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த சவுண்டை ப்ளே பண்ணி விட்டால் ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு நமக்கு காட்டுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ காட்டுக்குள்ளே குருவிகள் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குருவிக்கு இமேஜ் தட்டியாச்சுன்னா குருவி அதில் கரையும், அப்போ கரையும். அடுத்து மாக்காங்கரையும், மாக்கான தொட்டால் மாக்காங்கரையும். அப்போ தூரத்தில் பட்டி குறைக்கிற மாதிரி சவுண்டு வைக்கணும்னா பட்டியை தொட்டாச்சுன்னா தூரத்தில் எங்கேயோ பட்டி குறைக்கிற மாதிரி சவுண்டு வைக்கும். இந்த ஆப்பை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கூடிய சீக்கிரம் ப்ளே ஸ்டோரில் வந்துடும். நீங்கள் பார்க்குற நேரம் ஒரு வேளை வந்துடும். அப்படி வரலன்னா நான் வந்த உடனே ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, சரி, இதுக்கு இப்போ பேசிக்கிட்டு 4 இமேஜ் எடுத்தாச்சு. இப்போ இங்கே வேறு தீமில் இருக்கோ, இது 2 பச்சை கலர் தீமில் இருக்குல்ல, ரெயின் ஆன் ஷெட்டும் ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸும். நம்ம அதை மாற்றி கேட்போமா. ரெயின் ஆன் ஷெட் எங்கே இருக்குது. இதை எடுத்துட்டு நீட் டு சேஞ்ச் ஸ்பெல்லிங் போச்சு. சேஞ்ச் த color palette of this image. I need this in greenish look.
லைக் தி ஃபாரஸ்ட் போட்டு 2 தட்டியாச்சுன்னா என்ன தருதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஐ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா? அதில் கொஞ்சம் நிறைய பேசினேன். சிலவங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஏஐ வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு. இப்போ நான் இந்த ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் ஏஐக்கு நம்ம அடாப்ட் ஆகுறது, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ண இதெல்லாம் இருந்து குத்தி இருந்து வரையணும்னா எடிட் பண்ணணும்ல எவ்வளோ நேரம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்தா போதும். ப்ராம்ப்ட் தெரியலையா, ப்ராம்ப்ட்டை ChatGPT கேட்டப்போ நான் பண்ணல, அதே மாதிரி நீங்கள் பண்ணாலே இப்போ ஐயே இது க்ரீனிஷ் லுக்கு நான் இப்படி கேட்கலையே. திஸ் லுக்ஸ் ஐயோ வியர்டு ஸ்பெல்லிங் என்ன, WIER வியர்டா ஸ்பெல்லிங் கரெக்டாக? ஐயோ தப்பு, ஒரு கிளிக் வியர்டு இதானே. சரி, அது ChatGPT தெரியுமா இருக்கும். திஸ் லுக்ஸ் வியர்டு. இப்போ ஏன் தெரியுமா, நான் இப்போ எனக்கு தெரியாதது நான் இப்படி பண்ணி காட்டுறேன். இப்போது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் உத்தமம் எல்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது. பண்ணி பார்த்து எது கரெக்டாக வருதோ அதை அவுட்புட் போடுவாங்க. எனக்கு இருந்து எடிட் பண்ண முடியாது இருக்குது, அதனால தான் நான் இப்போ அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். திஸ் லுக்ஸ் வியர்ட். திஸ் லுக்ஸ் லைக் ஏ green filter applied. I need this to be look natural. I need this house to be placed in the green forest and also needs லுக் நேச்சுரல் சொல்லிட்டேன்ல. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஒரு என்டர் தட்டி பார்ப்போம் எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு. சில நேரம் சொல்லிடும், நீங்கள் இவ்வளோ நேரம் நிறைய ஜென்ரேட் பண்ணியாச்சு, நாங்கள் இனி இப்போ பண்ண முடியாது, அப்புறம் பண்ணி தரோன்னு சொல்லிடும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா, சூப்பர். கேமரா சூடாகி உருகி பழுத்து தான் வந்து வா இது போதும். ஓ இங்கே பார்த்தியா லைட்டு அது ஃபில்டர் பண்ணி, அதான் நான் சொன்னேன் ஃபில்டர் பண்ண மாதிரி இருக்குது. இது போதும் தாராளம் டவுன்லோடு. இனி அந்த குருவிக்கு இமேஜை மாற்றி கேட்டுருவோமா? ஐயோ இதை எடுத்து I need this color palette prompt of this image so that I can apply these same color palette to generate other images. இப்படி போட்டுட்டு என்டர் தட்டுனா ஐயோ ப்ராம்ப்ட் தருமா இமேஜ் தருமா? ஐயோ ஸ்டாப். நான் என்ன சொல்ல போகிறேன், அந்த இப்போ டவுன்லோட் பண்ணல அந்த இமேஜை நான் அட்டாச் பண்ண போகிறேன். டவுன்லோட்ஸ் த இமேஜ், ஓப்பன், ரீட் தி கலர் பேலட் ஆஃப் திஸ் இமேஜ். கலர் பேலட்டாக என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த குருவி எங்கே, குருவி அந்த குருவிக்கு ப்ராம்ப்ட் இல்லையோ. சரி, read the color palette as image and give me the prompt to generate the image போட்டுட்டு with the below prompt. உங்களுக்கு இது புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் இந்த இமேஜை அட்டாச் பண்ணி இந்த இமேஜில் இருக்கிற கலர் பேலட்டெல்லாம் படித்து வச்சுக்க. அதுக்கப்புறம் நான் தர்ற ப்ராம்ப்டை இதே கலர் பேலட்டில் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ பேர்ட்ஸ் இன் தி ஃபாரஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்டு பேர்ட்ஸ் இன் தி ஃபாரஸ்ட் சிங்கிங், சென்டர் பொசிஷன் வேண்டாம், கோல்டன் கலர் பேலட் வித் வார்ம் டோனு, சாஃப்ட் டிஃப்யூஸ்டு லைஸ். இது வார்ம் டோன் ரிலீவ் பண்ணுங்க, சாஃப்ட் லைட்டிங் இருக்கட்டும். ஜென்டில் பொக்கே பேக்ரவுண்டு, காம் அண்டு மெடிடேட்டிவ் மூடு வேண்டாம். மினிமல் கம்போசிஷன், நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் சரௌண்டிங், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, இதை போட்டுரும். இப்போ இந்த இமேஜ் எடுத்து படிச்சுட்டு யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் கலர்ஸ், யூ வாண்ட் ரீயூசபிள் கலர்ஸ். ஓகே, தருது பேர்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் சிங்கிங் சென்டர் பிளேஸ்டு சப்ஜெக்ட். ஓகே, அது நம்ம கேட்ட கலர் பேலட்லேயே வச்சு கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எங்கே இருக்குது. மோஸ் க்ரீன், எர்த்தி ப்ரௌன்ஸ். ஓகே, இதுதான் செட். போட்டுட்டு காப்பி பண்ணி ஜெனரேட் இமேஜ் போட்டுட்டு ஒரு என்டர் தட்டியாச்சுன்னா அது இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சார்ஜ் இருக்குது 67.
நண்பர்களே, இந்த கேமராவில் சார்ஜ் கொஞ்சம் நல்லா நிற்கக்குள்ள வழி ஏதாவது இருக்குது தெரியுமா? தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லி தரேங்க. எஸ், இது தான் எதிர்பார்த்தேன். பார்த்தியாளா? டன். ஓகே, நம்ம இப்போ அங்கே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுவோமா? இந்த இமேஜை மாற்றிட்டு எப்படி இங்கே போயிட்டு அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர், இந்த இமேஜை ரிப்ளேஸ் பண்ணிடு. அடுத்து இதுக்கு வந்து அதில் இதுக்கு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஓப்பன். ஓகே ஓகே, அப்போ நமக்கு இந்த 2 இமேஜஸ் ரெடி. வேறு கலர் பேலட்டில் வேணும்னா நீங்கள் வேறு கலர் பேலட்டில் காட்டுக்கிடலாம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் இதே மாதிரி இந்த ஸ்கொயருக்குள்ளே ஆக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். இப்போது ஒரு ஃப்ரேம் எடுப்போம். ஃப்ரேம் எடுத்து இப்படி போட்டுட்டு நல்லா வளைச்சிருக்கு. சும்மா ஒரு வளைப்போம். வளைச்சி வச்சுட்டு சைஸு தானே கொஞ்சம் சின்னது போல். ஓகே, வளைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் பெருசும் பண்ணி வச்சுட்டு கலர் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது. நம்ம மஞ்சள் கலர் கொடுப்போமா? அது மஞ்சள் கலர் மாதிரி இல்லை, மஞ்சள் நான் கொடுத்தது தான். அது எதுக்குன்னா இந்த ஆப்பில் கான்செப்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் இல்லாதது பேக்ரவுண்டு இதாக இருக்குது. அந்த ஆப் சூப்பராக இருக்குது நண்பர்களே. ஆப்புக்குள்ளே இருக்க சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்கள். அதை நாங்கள் ஜஸ்ட்டு ரஃபாக இப்போ போட்டிருக்கோம். அந்த ஆப்போட கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் தாருங்க. உங்கள் ஃபீட்பேக்கில் அதை வச்சு தான் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என்னோடய ஒரு டெஸ்டிங். ஓகே, சரிச்சிருக்கு. இப்போது என்னென்னா அந்த வீடு இமேஜ் இருக்குல்ல, அந்த வீடு இமேஜ் எடுத்து இந்த இதுக்குள்ளே அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணி Ctrl+C, இங்கே வந்து Ctrl+V, அந்த இமேஜ் இங்கே ப்ளேஸ் ஆகிருச்சு. ஓகே, சரி, இப்போ அது முடிஞ்சு ஒன்று. அப்போ இதை டெலிட் பண்ணிடும். அடுத்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடும். 4 தடவை காப்பி பண்ணி இதை வந்து ஃபஸ்ட் இதை எடுப்போம். காப்பி பேஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம் பழையதெல்லாம். அடுத்து இதே மாதிரி இந்த இமேஜையும் இந்த காப்பி பண்ணி சைடில் கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகும் தெரியுமா? அப்போ காப்பி பண்ணணும். அடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பழையதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இல்லைனா ஃபைல் சைஸ் கூடுமான்னு நினைக்கேன். மற்றதெல்லாம் ஐயோ இல்லை, குருவிக்க படம் வச்சல. காப்பி, இதுக்கு வந்து பேஸ்ட். இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்டை ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கலரை பிக் பண்ணுறேன். என்ன கலரு? 27211B அந்த கலர். சரியா? இப்போ இதில் ஒரு க்ளோ மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு. அது நான் சிலர் வந்து கிரேடியன்ட் லேயர், அதாவது லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணி வைப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் என்ன பண்ணுறேன்னா, அது எனக்கு கொஞ்சம் வளவாக இருக்கணும். அப்படி கொஞ்சம் வளைஞ்சு வருது பார்த்தீங்களா அந்த இது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது செலக்ட் பண்ணி எலிப்ஸ் எடுத்து இப்படி பெருசு பண்ணி வச்சுட்டு, இப்போ கொஞ்சம் வளைஞ்சாச்சு பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு ஒரு அந்த இதுக்கு செலக்ட் பண்ணாமல் ஒரு கலர் பார்டர், அந்த கலரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், எஃபெக்டில் போயிட்டு லேயர் பிளர் கொடுத்துட்டு பிளர் அங்கே கூட்டி தரலாம். நல்ல எவ்வளோ தூரம் கூட்ட முடியுமோ கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எப்படி நம்ம வேணுமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, சரி இதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சு முடிச்சாச்சு. இனி அடுத்து நம்ம பண்ண போகிறது இந்த ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் மாதிரி காட்டியிருக்கேனே, இதை எப்படி பண்ணேன்னே நான் மறந்து போச்சு. சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் வரைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த சைஸுக்கு. அடுத்து பார்டர் ரேடியஸ் வளைக்கிறேன். வளைச்சி வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் எடுப்போம். மஞ்சள் கலர் எடுத்தாச்சு. அடுத்து அதுக்கு ஒப்பாசிட்டி ஒரு 30% கொடுத்து வச்சுருப்போம். ஓகே, 30 இல்லை 20 போடும். 20 போட்டாச்சு. மஞ்சள் கலர் கொஞ்சம் கூடின மாதிரி இருக்கோ அதை விட. ஓகே, இப்போ இது வச்சாச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், சரிச்சு இப்படி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ திரும்ப Ctrl+D அடித்து இதை கொஞ்சம் சுருக்கி இப்படி வச்சுக்கிறேன். இப்போ திரும்ப Ctrl+D அடித்து இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு Ctrl+D அடிச்சுட்டு திரும்ப சுருக்கி இப்படி இங்கே வச்சுக்கிறேன். இனி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு Ctrl+G குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு வேண்டாம், இது சென்டரில் இருக்கட்டும். எல்லாம் குரூப் பண்ணி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா எஸ் அதுதான். இப்போ இனி இதை செலக்ட் பண்ணி இப்படி வச்சுட்டோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு பார்டர் ரேடியஸை கொஞ்சம் நிமித்துறோம். ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்குது. சரி, இப்போது இது மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? ஒன்றா செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று மேலே இருக்குது, அப்படி கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுருவோம். அடுத்தது அப்படி கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுருவோம். அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நான் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்போ அதை பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் எல்லாம் சேர்த்து பெருசு பண்ணியாச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுத்துடலாம். நடுவில் இருக்கிறத கொஞ்சம் ஒப்பாசிட்டி குறைப்போம். ஓகே,
பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கூட கூட்டுவோமோ? எஸ், அதே தான், கொஞ்சம் கூட்ட வேண்டியது இருந்து. சரி, இதுவும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம், இதுவும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஓகே, முடிஞ்சுன்னு நினைக்கேன். கிட்டத்தட்ட எடுத்தோம்ல, போதும். இப்போ இதை தூக்கி அங்கே சொன்ன மாதிரி அந்த இடத்துல வச்சுருவோம். இது எங்களோட ஐக்கானு காப்பி பண்ணி, எங்களோட இல்லை, எங்கள் ஆப்போட ஐக்கானு இங்கேயே பேஸ்ட் பண்ணிப்போம். அதுனா என்ன, பென் டூல் வச்சு வரைஞ்சது தான். ஆப்போட பேர் பி காசி. அப்போ இது ஒரு பி மாதிரி இருக்கணும், அந்த இன்செக்ட் பியூ மாதிரி இருக்கணும்னு எடுத்து வச்சது தான். ஓகே, சரி. இப்போ சவுண்டை லேயர் பண்ணுவோமா? லேயர் யுவர் சவுண்ட், அதை ஃபஸ்ட் டைப் பண்ணிப்போம். லேயர் யுவர் சவுண்ட்ஸ். ஐயோ, SOUND. இது என்ன ஃபாண்ட்னா கிளாஷ் க்ரோட்டஸ்க். அது நான் டவுன்லோட் பண்ணது. கிளாஷ் க்ரோட்டஸ்க்கு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இது என்ன கலர் வந்து நான் இங்கேருந்தே பிக் பண்ணிக்கிறேன். என்ன கலர்னு நீங்கள் கூட பார்ப்பீங்க இல்லை, F9CC84. ஓகே, அப்புறம் இது வந்து தூக்கி வைப்போம். வச்சுக்கிட்டு மீடியமாக மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி சின்னது பண்ணும். இந்த சைஸில் இருக்கா? இல்லைன்னா மாற்றிக்கலாம், கொஞ்சம் கூட சின்னது பண்ணுவோம். ஓகேன்னு நினைக்கேன், கொஞ்சம் கூட பெருசு. சரி, இது போதை. இனி இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வச்சுட்டு கம்பைன் மல்டிபிள் சவுண்ட்ஸ் டு கிரியேட் யுவர் பர்ஃபெக்ட் மிக்ஸ். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட். ஸ்டைலு வந்துருச்சு. ஸ்டைலு இங்கே என்ன ஸ்டைலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ் க்ரோட்டஸ்க்கு ரெகுலரு 42 பிக்சல், இது 90.38. சரி, 90.38. மேக்ஸிமம் நான் இப்படி வைக்க மாட்டேன், டிசைன் பண்ணும்போது. இது சும்மா நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தானே, சம்மந்தம் இல்லை, பிடிச்சி பண்ணுறதுனால அப்படியே போய்ட்டுருக்கு, இல்லைன்னா பண்ண மாட்டேன் இதெல்லாம். Shift A போட்டுட்டு ஓகே, இது சவுண்ட் டெக்ஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு, லேயர் ரெடி பண்ணியாச்சு. இனி இதை ரெடி பண்ணுவோமா? இன்ஃபினிட் லேயர்ஸ் கேன் பி ஆடட். இது நான் எங்கே இந்த எடுத்தேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி சும்மா டைப் பண்ணி வச்சுப்போம். ஓகே, டைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டைப் பண்ணும்போது இதில் வந்துட்டு விண்டோஸ் டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் எமோஜியில் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி வரும், இன்ஃபினிட். பார்த்தீங்களா, அது வந்துச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை இங்கே வச்சுட்டு கே ப்ரெஸ் பண்ணி இப்படியே இழுத்தேன்னா அது அந்த சைஸுக்கு பெருசாக வந்துடும். ஓகே, இதில் வச்சாச்சு. அடுத்து லேயர்ஸ் கேன் பி ஆடட். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே, அதனால தான் நான் இதெல்லாம் இப்படி பண்ணுறேன். ஓகே, Shift A. அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து Shift A. ஆட்டோலேட்டில் எதுக்கு போடுறேன்னா சும்மா இந்த ஸ்பேசிங் டக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ஓகே, இது முடிஞ்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சவுண்டு, இந்த கார்டு ஃபஸ்ட் இந்த வீடு கார்டு எடுத்து வீடு கொஞ்சம் பெருசு பண்ணுவோமா? இங்கே பெருசு பண்ணணும்னா என்ன பண்ண போகிறேன்? கிராப்பு செலக்ட் பண்ணி வச்சாச்சுன்னா அந்த இமேஜெல்லாம் பெருசு பண்ணிக்கலாம். ஐயோ, சரி, ஃபஸ்ட் இதை பெருசு பண்ணிவிட்டு அடுத்து அதை சின்னது பண்ண வைப்போம். ஓகே, இமேஜ் அங்கே இமேஜ் கொஞ்சம் கூட பெருசு பண்ணி அந்த இமேஜ் தெரிகிற மாதிரி இருக்கணும், மழை தெரிகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா கான்செப்ட்டு அந்த மலையில் தெரியணும், அவ்வளோதான். ரெயின் அண்ட் ஷெட்டு. அடுத்து இந்த கார்டில் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, மங்கலாக இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு தெரிகிறதுக்கு பேக்ரவுண்டு. அதை செட் பண்ணுவோமா? டெக்ஸ்ட் அடிப்போம், ரெயின் ஆன் ஷெட் போட்டுட்டு ஒரு சுத்தண்டா. இப்போ Shift A போட்டுட்டு ஒரு ஃபில்லு கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் பேடிங் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒப்பாசிட்டி 10 வைக்க போகிறேன். 10 வச்சுட்டு இது தூக்கி உள்ளே வச்சுருவோமா? உள்ளே வச்சுட்டு எதுக்கு நான் 10 கொடுத்தேன்னா அப்போ தான் நமக்கு ஒரு பிளர் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டெக்ஸ்ட்டை வெள்ளை ஆக்கி வச்சுருவோம். வச்சுட்டு எப்படி வைக்கணும் அப்படி வச்சுருவோம். ஓகே, டெக்ஸ்ட் லெஃப்ட்லேயே இருக்கட்டும், பேடிங் கூட்டி. ஓகே, இப்படியே நிறுத்தலாம் நீங்கள் டிசைனை. ஆனால் எனக்கு இதெல்லாம் இப்படி வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. சரி, இப்போ இதை கொடுத்துட்டு எப்படி பிளர் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? ஆட் கொடுத்தா இதில் வந்து எங்கள் பேக்ரவுண்ட் பிளர். இப்போ இது வந்து ப்ரொக்ரெசிவ் கொடுத்தேன். ப்ரொக்ரெசிவ்னா எண்ட் வந்து நல்ல பிளராக இருக்கும், ஸ்டார்டிங் வந்து பிளர் கம்மியாக இருக்கும். அதுதான் சரியா? எண்டு நல்ல பிளராக இருக்குது, ஸ்டார்ட் பிளரே தேவையில்லையே. சரி, அப்போ இது வந்து என்னென்னா அந்த கலர் பேக்ரவுண்ட் 1% இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் திட்ட மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக தெரியுது. அதையும் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம இதை அந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல அதை வந்து நம்ம லீனியரில் கொடுக்கணும். ஓகே, இப்போது இது வந்து என்ன கலரு? வெள்ளை வந்து நமக்கு அப்போ இது பண்ணிடுவோம்.
ஒப்பாசிட்டி 0 பண்ணிவிட்டு இதை வந்து வெள்ளையாக்கி வச்சுட்டு வெள்ளை வேண்டாமோ, இதே ஒப்பாசிட்டி 0 பண்ணால் ஓகே, கொஞ்சம் 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 ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? இப்போ அந்த பிளரு எங்கே போச்சு தெரியல. பார்த்தீங்களா? தெரியும், ஆனால் லைட்டாக தெரியுது. கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டினாலே அது தெரிய வருது. சரி, ஓகே. அப்போ ஒப்பாசிட்டி சுத்தமாக தூக்கி விட்ருங்க. இப்போ அது பிளர் ஆயிடுச்சு. இன்னும் பிளரு கூட்டுவோமா? பிளரு 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 என்ன நண்பர்களே? சரி, அங்கே தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன் போல. நம்ம அப்போ கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கூட்டி வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டு ஓகே, சரிஞ்சிருக்கோ? எஸ். ஓகே 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 டன். இப்போ இது முடிஞ்சு. ரெயின் ஆன் ஷெட் அது முடிஞ்சு. இப்போ இதே காப்பி பண்ணி இங்கே 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 பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி தூக்கி வச்சாச்சுன்னா விஷயம் முடிஞ்சு. கொஞ்சம் கிரெயின்ஸ் அடித்த மாதிரி இருக்குல்ல? அது ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஒப்பாசிட்டி வச்சோம்ல, அந்த லீனியர் கிரேடியன்ட்டு, அதனால தான். அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் வேணும்னா. இப்போது பண்ண விருப்பம் இல்லை. ஒன்றும் இல்லை நண்பர்களே, அந்த இந்த இது இருக்குல்ல, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே விஷயம் சரியாயிடும். இதுக்கும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக எடுத்துக்குது. சரி, ஓகே. இப்போ அதை விட்டுரும். இப்போ நம்ம விஷயம் முடிஞ்சுதா? இப்போ இது என்னது டிபெட்டியன் பவுல். டிபெட்டியன் ஸ்பெல்லிங் தப்பா? டிபெட்டன் ஏதோ. இது பேர்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட். ஓகே. இது என்ன வச்சுருந்தேன்? காப்பி பேஸ்ட் ரிவர் வாட்டர் ஃப்ளோ. எனக்கு திருப்தி ஆகலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கூட பெருசு பண்ணி வச்சுட்டு அந்த லீனியர் பிளர் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் பிளராக கூட்டி தான் கொடுக்க போகிறேன். பிளராக கூட்டினா கொஞ்சமாவது நல்லா இருக்குது. இனி ப்ரோக்ரெசிவ் பிளரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்போ ஸ்டார்ட்டை எடுத்து விட்டாச்சுன்னா பிளர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருச்சு. கொஞ்சம் திட்ட கம்மியாயிருச்சுன்னு நினைக்கேன். இதையும் கூட கரைச்சா இன்னும் அது ரொம்ப தெரியாமல் இருக்கும். சரியா? சரி, அது முடிஞ்சு. இப்போ சரி, நினச்ச மாதிரி எடுத்தாச்சு. அப்போது ஓகே, அது முடிஞ்சு. இனி எடுத்து வைக்க வேண்டியதான் வேலை நண்பர்களே. வச்சுட்டு எடுத்துக்கோங்க, ஸ்கேல் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கணும். இதை நம்ம இங்கே வச்சாச்சு. அடுத்து இது வந்து பேக்கில் இருக்குது தானே? ஆமாம், அது பேக்கில் இதுக்கு கீழே இருக்குது. கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அடிச்சாச்சுன்னா லேயரை முன்னையும் பின்னையும் தள்ளலாம். சரியா? இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஓகே. இது வந்து செலக்டடில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி சேச்சுரேஷனை குறைச்சி விட்டாச்சுன்னா அது அங்கே முடிஞ்சிடும். இப்போ அது நல்லா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பாசிட்டியை குறைக்கணும். இமேஜுக்கு ஒப்பாசிட்டி இல்லை, அந்த லேயருக்கு ஒப்பாசிட்டி, அதாவது அந்த ஃப்ரேமுக்கு ஒப்பாசிட்டி. ஓகே. அது அங்கே உள்ளாயிருச்சா? இனி அங்கே ஒரு விஷயம் இருக்குது. இந்த இமேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லீனியர் ரேடியல் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வெளியே கொண்டு வந்துட்டு இமேஜுக்கு ரேடியல் கிரேடியன்ட்டு 100% போட்டுட்டு இதை வந்து ட்ரான்ஸ்பேரண்ட் ஆக்கி வச்சாச்சுன்னா நமக்கு கலர் தெரியும். ஆனால் ட்ரான்ஸ்பேரண்ட் தப்பான இடத்துல ஆயிடுச்சு. அதை நம்ம இங்கே தூக்கி வைக்கணும். ஓகே. இப்போது இந்த கருப்பு என்ன ஆச்சு? கருப்போட ட்ரான்ஸ்பேரன்சியை குறைச்சிருவோமா? அப்போ கொஞ்சம் இருட்டும். டார்க் போட்டுரும். இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டார்க் ஆக்கும். சரியா? டார்க்கு இது ஒப்பாசிட்டி குறைஞ்சிருக்கா தானே பார்த்தேன். சரி, என்னடா இது இப்படி ரொம்ப வேலை காட்டுச்சேன்னு பார்த்தேன். கான்ட்ராஸ்ட்டும் குறைஞ்சிருச்சோ, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். எஸ். சரி, கிட்டத்தட்ட அந்த லுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு.
என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது இங்கே தூக்கி வச்சாச்சு. ஓகே, ரேடியல் கிரேடியன்ட் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? இப்போ இப்படி இருக்குது, வந்து கொஞ்சம் கூட டார்க் ஆக்கியாச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்துடும். இனி இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி குறைச்சி டிம் பண்ணி வச்சிடும், ஏன்னா அது ப்ரியாரிட்டி நான் காட்டலை அதனால். அடுத்து இந்த குருவி இதை எடுத்து இங்கே தூக்கி வைப்போமா? தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வளைப்போமா? அது கொஞ்சம் சரிஞ்சில் இருக்குது. எஸ், இனி இதை தூக்கி இங்கே வச்சுட்டு இதுக்கு கீழே. ஓகே, டன். அதை முடிஞ்சு இப்போ குருவி இங்கே தெரியுது. ஓகே, இது முடிஞ்சு. ஃபாரஸ்ட் இன் பேர்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட். அடுத்து இப்போ இதுவும் ஒரே மாதிரியில் இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணி இந்த ரேடியோ கிரேடியன்ட்டை காப்பி பண்ணி திரும்ப இங்கே வந்துட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ரேடியோ கிரேடியன்ட் அப்ளை ஆகும். திரும்ப அந்த இமேஜை என்ன பண்ணணும், போயிட்டு சேச்சுரேஷன் குறைக்கணும். அடுத்து அந்த செலெக்ஷன் மாதிரி இருக்குது காட்டுறது ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணி விட்டாச்சுன்னா அதுவும் ரெடி. அடுத்து இங்கே எத்தனை % ஒப்பாசிட்டி குறைச்சோம்? 80%. அப்போ அதே மாதிரி இதுக்கும் 80% ஒப்பாசிட்டி வச்சுக்கிட்டு தூக்கு, கொண்டு வா, பின்னாடி கொண்டு போ, தேவையில்லை. ஓகே, டன். அதுவும் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சின்னது பண்ணலாம். கேஸ் டூல் எடுத்து சின்னது பண்ணி நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இப்படி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், இப்படி வச்சுருக்கேன். ஓகே, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? சின்னது பண்ணிவிட்டு தூக்கி இங்கே வந்துட்டு இப்படி வச்சுப்போம். ஓகே, கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுல்ல. இனி ஒன்று குறை என்னென்னா ஷேடோஸ். இங்கே ஷேடோஸ் நான் எப்படி கொடுத்துருக்கேன், ஷேடோஸு எப்படியோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே கொடுப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோமா? செலக்ட் பண்ணி வச்சுட்டு எஃபெக்டில் போயிட்டு ஷேடோ கொஞ்சம் கூட்டுவோம். இதை கூட்டினால தெரியாது, ஏன்னா நம்ம இங்கே பொசிஷன் மாற்றலை. எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு கூட்டி வச்சுட்டு ப்ளர்ரையும் கூட்டி இப்படி கொடுத்தாச்சுன்னா அந்த எஃபெக்ட் இங்கே வந்துடும். இது வந்து குறைப்போம். ஓகே, கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டோம், ரெடி பண்ணிட்டோம், முடிஞ்சு அவ்வளோதான். இனி இதை தூக்கி கொஞ்சம் லெஃப்ட் சைடு வச்சா விஷயம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ? இதெல்லாம் கீழே வா, நீ மேலே போ, கொஞ்சம் நீ கொஞ்சம் உள்ளே வா, உள்ளேருந்து வெளியே வா. ஓகே, ஐ திங்க் முடிஞ்சிருச்சு. இல்லை, இந்தா இருக்குது ஆசான். இந்த ஸ்டார் எப்படி பண்ணேன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு இதே ஆக்சுவலி ஸ்டார் தான், சரியா? ஸ்டார் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு 4 கால் தானே இருக்குது. அப்போ இங்கே 4 கால் ஆக்கணும். 4 கால் ஆக்கி வச்சுட்டு சுருக்கணும். சுருக்கி இப்படி கொண்டு வச்சுட்டு அதுக்கு என்ன கலர் கொடுத்தேன்? மஞ்சள் கலர். டன். அந்த மஞ்சள் முடிஞ்சு. அடுத்து சென்டரில் ஒரு க்ளோ இருக்குது, சென்டரில் க்ளோ. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரை சரித்து ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இப்படி சுற்றி கொஞ்சம் சின்னதும் பண்ணி அதுக்கு வந்து என்னது ஒரு கலரை கொஞ்சம் அப்படி மாற்றி அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ப்ளர்ரும் பண்ணேன், லேயர் ப்ளர். ஓகே, அதுவும் முடிஞ்சு. அடுத்து ஒரு சென்டரில் ஒரு பாலும் வரையணும். பால் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு சார்ஜு இருக்குது. திரும்ப இதுக்கு அதே மஞ்சள் பாலை கொடுத்து வச்சுட்டு எஃபெக்டில் போயிட்டு அதுக்கும் லேயர் ப்ளர் கொடுத்தா அந்த ஷைனிங் ஸ்டார் நிறைவேறியது. இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு குரூப் ஆக்கி வச்சுன்னா விஷயம் முடிஞ்சு. தூக்கிட்டு இங்கே வருவோமா? வச்சாச்சு. எஸ், அதான் அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு. இப்போ இது ஒன்று இங்கே வச்சுருக்கேன். அடுத்து அதை அப்படி தூக்கி இங்கே ஒன்று வச்சுருக்கேன், சுருக்கி சின்னது பண்ணிடுச்சு. அடுத்து இதை காப்பி பண்ணி திரும்ப இங்கே ஒன்று வச்சுருக்கேன், அதையும் சுருக்கி இப்படி காப்பி பண்ணி சுருக்கி வச்சாச்சு. அடுத்து இங்கே 2 இருக்குது. அடுத்து இந்த இருக்குது. இதை ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுட்டு இங்கே கொண்டு வந்தேன், சின்னது பண்ணேன். அடுத்து இங்கே ஒன்று வச்சுருக்கேன். எஸ், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரே மாதிரி ஆக்கியாச்சு. இமேஜஸ் மட்டும்தான் வேறு. ஆக்சுவலி இந்த இமேஜில் நான் இப்போ கை வைக்க விரும்பலை, அதனால தான் நான் புதுசாகவே ஒன்று க்ரியேட் பண்ணேன். சரியா? புதுசாக எப்படி நீங்களும் படிச்சிருப்பே இல்லை, இப்போ ChatGPTயில் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு. அவருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இப்படி தான் க்ரியேட் பண்ணணும், அப்படி தான், அப்படி ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டைலு, என்ன சொல்கிறது. அதான் இப்போ நான் பண்ணதை அப்படி காட்டி கொடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இனி வேறு இதில் எதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா, நான் இதுக்கு ஒப்பாசிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் கலர் லுக் வைக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மஞ்சள் லுக் வரட்டும், ஒரு கோல்டன் லுக். ஓகே, விஷயம் முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஆட்கள் இம்ப்ரெஸ் ஆகணும் பயங்கரமாக. ஓகே, பாய்.